ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு ப்ளவுஸ் மாஸ்டர் சேனல். நான் பிரபு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், ப்ளவுஸோட அலர் ப்ளவுஸை வச்சு ஸ்லீவ் வந்து என்ன மெத்தடில் கட் பண்ணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து 4 ஃபோல்டிங் போட்டுட்டேன். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். ஒரு ஃபோல்டிங்கு 2 ஓப்பன் சைடு கரை பீஸு இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஃபோல்டிங் போட்டுட்டு இந்த ராய் ஜூஸை கட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது 1.5 இன்ச்சு மடிப்புக்காக ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு ஹெம்மிங் மடிப்புக்காக ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போது ப்ளவுஸோட ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு ப்ளவுஸோட ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த்து 7.25 இருக்குது. இந்த கஸ்டமர் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அப்போ 7.25 நம்ம வந்து வைக்கணும். கை லென்த்து 7.25 கை லென்த் வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு மேலே தைக்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். இப்போது செஸ்ட்டு அளவு நம்ம வந்து பார்க்கணும். செஸ்ட் அளவு வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் 8 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சுனா இவங்களுக்கு வந்து 32 இன்ச்சு செஸ்ட்டு 4 மடங்காக போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா 32 இன்ச்சு செஸ்ட்டு. அந்த 32ல் 10ல் ஒரு பாகம் வைக்கணும். 32ல் 10ல் ஒரு பாகம் 3.2. ஸோ அந்த 3.2 அந்த 3.25 இன்ச்சு வந்து இந்த மேலே மார்க்லேருந்து 3.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டாச்சா. இப்போது கையோட சுற்றளவு ப்ளவுஸில் கையை திருப்பிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான கையோட சுற்றளவு கிடைக்கும். கையோட சுற்றளவு வந்து 4.5 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சு கரெக்டாக 3/4 இன்ச்சு தான் கை லென்த் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் கை சுற்றளவில் எந்த மாற்றமும் இருக்காது. அதனால் அந்த 4.5 இன்ச்சு 9 இன்ச்சு கை சுற்றளவு நான் போடுறேன். போட்டுட்டு இப்போது இந்த மேலே மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு ஆம் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் ஆம் ரவுண்டு பேக்கில் தான் பார்க்கணும், ஃப்ரண்ட்டில் பார்க்கக்கூடாது. கரெக்டாக வந்து ஆம் ரவுண்டு இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு செக் பண்ணி 7.25 இன்ச்சு இருக்குது. அந்த 7.25 இன்ச்சு அப்படியே இங்கே வைக்கணும். 7.25 இன்ச்சு கரெக்டாக இங்கே வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டு இதில் பாதி எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3/4 இன்ச்சு மேலே மார்க், இங்கேருந்து 3/4 இன்ச்சு மேலே மார்க், இங்கேருந்து 1/2 இன்ச்சு உள்ள மார்க். இப்போ இந்த மார்க்கும் இந்த 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி போட்ட மார்க்குக்கும் ஒரு லைன் போட்டு இங்கேருந்து ஸ்மூத்தாக இந்த மாதிரி கர்வ், அதே மாதிரி இங்கேருந்து ஸ்மூத்தாக மேலே கர்வ் போட்டு இதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு கூட போட்டுக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் ஷேப் வந்து மார்க் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். கிளியருங்களா? இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. மேல் பக்கமும் கட் பண்ணலாம். இங்கே நாட்ச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நாட்ச் இங்கே வந்து தள்ளி கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலேயும் ஒரு நாட்ச் போட்டுடலாம் சென்டர் தெரியறதுக்காக. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இந்த மார்க் இங்கே மார்க் பண்ணணும் இல்லையா, இங்கே ஒரு இம்ப்ரெஷன் போட்டுக்கோங்க. இம்ப்ரெஷன் போட்டு திருப்பினியாக இந்த இம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள். இந்த இம்ப்ரெஷனில் கரெக்டாக ஃப்ரண்ட்டுக்கு ஷேப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவில் எந்த ரிங்கிள்ஸும் வராது. ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஷேப்பு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு ஒரு நாட்ச். ஸோ இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்து இருக்கும், அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கும் நம்ம ஃபீல்டில் டைலர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.